மாண்புமிகு முதலமைச்சர் செய்திருக்கின்ற சாதனைகள் ஏராளம். அவங்க போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவார் தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பது என்பதை பொறுத்து முதலமைச்சர்கள் யாரை எது சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படலை. மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவரிடத்திலே பத்திரிகையாளர், உங்களை போன்ற பத்திரிகையாளர் அவர் முதலமைச்சர் முதல்வரிடத்திலே பிடித்தது என்று கலைஞரிடத்தில் கேட்ட சமயத்தில் முதல்வர் சொன்னது, அவரிடத்திலே பிடித்தது, இன்றைய முதலமைச்சரிடத்திலே பிடித்தது அவருடைய உழைப்பு 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 என்று சொன்னார். உழைப்புக்கு சொந்தக்காரர். எப்படி 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு பின் உள்ளாட்சி தேர்தல், 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், அதற்கு பின்பாக நடைபெற்ற நகர்ப்புற தேர்தல், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் என்று தலைவர் கலைஞர் மறைவுக்கு பின்பாக இந்த இயக்கத்திலே கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின்பு நின்ற அனைத்து தேர்தலிலும் வெற்றி வாகை சூடியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த முறை 2026 நடைபெற்ற ஏப்ரல் 23 வாக்கு பதிவு, மே 4 வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கார், 234 சட்டமன்ற தொகுதியிலும் எங்களுடைய இலக்கு 200 என்றிருக்கிறார். கண்டிப்பாக அந்த 200 தொகுதிக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக தமிழகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்பார். 7வது முறையாக திமுக ஆட்சி அரங்கேறும். 2.0 ஆட்சி அமைத்து சொன்ன வாக்குறுதியெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடியவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.